வணக்கம். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாநகராட்சியில் 2025-2026 ஆண்டிற்கான பட்ஜெட்டை மேயர் மகேஷ் அவர்கள் தாக்கல் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் மகேஷ் அவர்கள் தலைமையில் ஆணையாளர் நிசாந்த் கிருஷ்ணா முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 2025-2026 ஆண்டிற்கான பட்ஜெட்டை மேயர் மகேஷ் தாக்கல் செய்தார். வருவாய் மற்றும் மூலதன நிதி மூலமாக ரூபாய் 198 கோடியே 81 லட்சம், குடிநீர் மற்றும் வடிகால் நிதி மூலமாக ரூபாய் 87.76 லட்சம் வருவாய் என மொத்தம் ரூபாய் 286 கோடி 57 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் மூலதன நிதியாக ரூபாய் 202 கோடியே 92 லட்சமும், குடிநீர் மற்றும் வடிகால் நிதி மூலமாக ரூபாய் 95 கோடியே 80 லட்சம் செலவாகும் எனவும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பற்றாக்குறை பட்ஜெட்டாக ரூபாய் 12 கோடியே 23 லட்சம் ஆகும். அதனைத் தொடர்ந்து மேயர் அவர்கள் கூறியது, நாகர்கோயில் மாநகராட்சியில் பல்வேறு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக 15 இடங்களில் நிழற்குடை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சாலை மேம்பாட்டிற்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கவும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்றும், மேலும் வலம்புரி விளை குப்பை கிடங்கில் தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டு வருகிறது. தற்போது ஏற்பட்ட தீ விபத்தில் வெளி மாவட்டத்தை சேர்ந்த தீயணைப்பு வீரர்களும் வந்து தீயை அணைத்தனர். இனி வரும் காலங்களில் தீ விபத்து ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தற்போது வேலூர், மதுரை, ஈரோடு பகுதிகளில் குப்பைகளை சாம்பலாக்கும் வகையில் நவீன இயந்திரம் ரூபாய் 50 கோடி செலவில் அந்த இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது எனவும், நமது நாகர்கோயில் மாநகராட்சியில் 150 டன் குப்பைகள் கிடைக்கின்றன. அந்த குப்பைகளை தரம் பிரித்து நுண்ணுரம் செயலாக்க மையம் மூலம் உரமாக்கப்பட்டு வருவதாகவும், மீதமுள்ள குப்பைகள் வலம்புரி விளை குப்பை கிடங்கிற்கு செல்கிறது என்றும், குப்பைகளை பிரிக்க அரசு அதிக நிதி ஒதுக்க கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்றார். மேலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் துணை மேயர், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537